ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியன்ஸ் கிச்சன். மீல் மேக்கர் சுக்கா எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவுடர் பண்ணியாச்சு, மாற்றி வச்சுக்கலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு 1 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம மீல் மேக்கர் நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணால் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை மூடி போட்டு வேக விடலாம் ஒரு 10 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம பொடிச்சு வச்சு அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி ஒரு 2 பச்சை மிளகாய் கீறினது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கிளறி எடுத்தோன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி.